அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் தை மாதத்தின் கடைசி நாள். ஒரு ஸ்பூன் அரிசி மற்றும் 2 கிராம்புகள் இருந்தால் போதும், கட்டுக்கட்டாக பணம் வசியமாகும், கடன் காணாமல் போகும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு பணவசிய தாந்திரீக முறை. கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க மற்றும் அவசர தேவைக்காக பணத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நாளைய தினத்திலிருந்தே பணவரவில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரீக முறையை பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போறதும் மிக மிக எளிமையான ஒரு முறை. சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. இந்த பணவசிய தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான தாந்திரிகத்திற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் தாராளமாக நீங்க செய்யலாம். தை மாதம்னாலே அது உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் மாதம். அந்த முதல் மாதத்தின் கடைசி நாள் இன்று. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் எந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 12 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரம் முழுவதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. இப்ப கணவர் வேலைக்கு போறாரு, பிசினஸ் பண்றாருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை செய்யலாம். அதே போல மனைவியும் வேலைக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்கன்னா கணவர் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். பெற்றோர்களுக்காக பசங்க இந்த மெத்தடை நீங்க செய்யலாம். அதே போல வேலைக்கு போற அளவிற்கு பசங்க இருக்காங்கன்னா அவர்களுக்காக பெற்றோர்களும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த குடும்பத்திற்கே நல்ல பணவசியத்தை அது ஏற்படுத்தும். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில தாந்திரிக பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது 2 பொருட்கள் மட்டும் தாங்க. அதில் முதன்மையானது 1 ஸ்பூன் அளவிற்கு அரிசி. பொதுவாகவே எந்த ஒரு தாந்திரிகமாக இருந்தாலும் அதற்கு பச்சரிசியை பயன்படுத்துவது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். அதை தாங்க நம்ம பயன்படுத்தணும். சோ மேக்ஸிமம் பச்சரிசி கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய அரிசியை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வீட்ல நீங்க பச்சரிசி வச்சிருக்கீங்கன்னா அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். புதியதாகத்தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல இல்லாதவங்க நீங்க கொஞ்சமா அரிசியை வாங்கிக்கோங்க. பச்சரிசியை எங்க ஊர்ல கிடைக்காதுன்னு சொல்றவங்க மட்டும் நீங்க புழுங்கல் அரிசியை பயன்படுத்திக்கலாம். அல்லது சாப்பாட்டிற்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த வகை அரிசியை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது டிஃபனுக்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய அரிசியை கூட நீங்க எடுத்துக்கலாம். பச்சரிசி கிடைக்காத பட்சத்துல எந்த அரிசியை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவிற்கு அரிசி இருந்தாலே போதும். பச்சரிசிக்கு பணத்தை வசியம் செய்யும் ஆற்றல் அதிகம். லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள். தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி மற்றும் அன்னலக்ஷ்மி 3 லக்ஷ்மிகளும் நிறைவாக இருக்கக்கூடிய பொருள் தாங்க இந்த பச்சரிசி. அதிலும் இன்றைய தினம் திங்கட்கிழமை. திங்கட்கிழமைனாலே அது சந்திர பகவானுக்கு உரிய நாள். அந்த சந்திர பகவானுக்கு உரிய தானியமும் பார்த்தீங்கன்னா நெல் அல்லது பச்சரிசி. சோ அரிசியை பயன்படுத்தி இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய தாந்திரிகங்களுக்கு பல மடங்கு பலன்
பலன்கள் அதிகமாக கிடைக்கும். இரண்டாவதாக நமக்கு தேவைப்படுவது 2 கிராம்புகள். முனை உடையாத முழுமையாக இருக்கக்கூடிய 2 கிராம்புகளை நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப பழைய ஸ்டாக் கிராம்பு அல்லது உடைந்து போன கிராம்புகளை யூஸ் பண்ண கூடாதுங்க. தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான பொருட்களை பயன்படுத்தும் போது மட்டும்தான் முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ முனை உடையாத 2 கிராம்புகளை நீங்க எடுத்துக்கோங்க. ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே இந்த கிராம்புகள் பயன்படும். வீட்டிலேயே ஆல்ரெடி நீங்க கிராம்பு வச்சிருக்கீங்கன்னா அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கடையில வாங்கிக்கோங்க. அவ்வளவுதாங்க நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நீங்க சேர்ல அல்லது தரையிலன்னு எங்க வேணாலும் உட்கார்ந்துக்கோங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். உங்களுடைய வலது உள்ளங்கையில இந்த 1 ஸ்பூன் பச்சரிசி மற்றும் 2 கிராம்புகளை வச்சு கொஞ்சம் விரல்களை இறுக்கமாக மூடிக்கோங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள, வலது உள்ளங்கைக்குள்ள இந்த 1 ஸ்பூன் அரிசி மற்றும் 2 கிராம்புகளை வச்சு விரல்களால மடக்கி உங்களுடைய மடி மேல கைய வச்சுக்கோங்க. கையில இருக்கக்கூடிய அரிசி மற்றும் கிராம்பு வெளியே வராத அளவிற்கு விரல்களை கொஞ்சம் இறுக்கமாக நீங்க முடிக்கணும். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்புகள் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. விருப்பப்படுறவங்க புடவை, வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை, பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. வெறும் தரையில கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க கட்டாயமாக நீங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல எந்த திசையை நோக்கி வேணாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய மந்திரத்தை நீங்க சொல்லலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தையும் குறிக்கும் மந்திரம் கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். இது ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய மந்திரம். நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். அவ்வளவுதாங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை, கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 10 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. அதிகபட்சம் 20 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லலாம். 10 நிமிடங்கள் நீங்க சொன்னாலே போதும். நல்ல பணவசிய ஆற்றலை அது கொடுக்கும். ஆனால் கவனம் சிதறாமல் மன ஒருநிலைப்பாட்டுடன் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த அளவிற்கு நம்ம மனமொன்றி இந்த மந்திரத்தை சொன்னால்தான் அந்த அதிர்வலைகள் அரிசியிலும் கிராம்பிலும் பதியும். நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க ரொம்ப வேக வேகமா சொல்ல வேண்டாம். குறைவான எண்ணிக்கையில சொன்னால் கூட போதும். ஆனால் கவனம் சிதறாமல் அந்த மந்திரத்தின் மீது கவனத்தை செலுத்திக்கிட்டே நம்ம சொல்லணும். 10 முதல் 20 நிமிடங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி முடித்தவுடன் உங்க கையில இருக்கக்கூடிய அரிசி மற்றும் அந்த 2 கிராம்புகளை சேர்த்து ஒரு சின்ன பேப்பர்ல போட்டு நீங்க மடிச்சுக்கோங்க. அல்லது சிப்லாக் கவர்ல கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஆனால் அந்த அரிசி மற்றும் கிராம்பு வெளியே வராத அளவிற்கு கொஞ்சம் திக்கான பேப்பர்ல அல்லது ஒரு ஏர்டைட் கவர்ல போட்டு உங்களுடைய மணி பர்ஸ், வேலட் அல்லது பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டியில் நீங்க போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரீகம். 6 மாதத்திற்கு ஒரு முறை இதை நீங்க மாற்றினாலே போதும். இப்ப நம்ம உத்தராயண புண்ணிய காலத்துல ஒரு நாள் நம்ம செஞ்சிருக்கோம். அதே போல தக்ஷணாயன புண்ணிய காலம், அதாவது ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு இதே போல இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைங்க. மாற்றும் பொழுது நீங்க மடிச்சு வச்சிருக்கக்கூடிய பழைய அரிசி மற்றும் அந்த 2 கிராம்புகளை கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. செடிகள், புதர்கள் போன்ற மணல் சார்ந்த பகுதியில நீங்க போடுங்க. அல்லது வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற எந்த நீர்நிலையில வேணாலும் அந்த அரிசி மற்றும் கிராம்புகளை நீங்க போட்டுருங்க. சோ 6 மாதத்திற்கு ஒரு முறை இதே போல நம்ம செய்யணும். தை மாதத்தில் ஒரு நாள், அதே போல ஆடி மாதத்தில் ஒரு நாள். அதை நீங்க எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.